சார் இன்னைக்கு இந்த மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு 45 வயசுக்கு மேல எல்லாருக்கும் வரக்கூடிய பயம் இது. இந்த மாரடைப்பு பொதுவா எதனால சார் வருது? பொதுவாக ஒரு பொருளை உபயோகப்படுத்தாமல் இருந்தாலும் கெட்டு போகும். சரி. ரொம்ப உபயோகப்படுத்தினாலும் கெட்டு போகும். சரி. இப்போ ஓவர் ஈட்டிங், நிறைய சாப்பாடு. ரெண்டாவது பயிற்சிகள் நிறைய தேவைக்கு மேல கொடுக்கறது. ஓகே. யங் ஏஜில் 40 வயசுக்கு மேல அதனுடைய டிப்ரிசியேஷன் மாதிரி குறைய ஆரம்பிக்கும். தேய்மானம். சரிங்க. ரெண்டாவது உணவு. இந்த உணவுல உப்புன்னு சொல்றோம்ல, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிப்பான்னு. பொதுவாக 0.9% உப்பு இருக்கணும்னா அது 75% வாட்டர் இருக்கணும். ஓகே. இவர் நிறைய உப்பு சாப்பிட்டுக்கிட்டே வர்றப்ப ஒரு 20 இயர்ஸ் 1.8% உப்பு ஆகி போச்சு. சரிங்க. அப்போ வாட்டர் கண்டென்ட் 75 இருக்குது. அது வாட்டர் சொன்னா கேட்க மாட்டேன்னு வாட்டர் கண்டென்ட் கூட்டும். 150% வாட்டர் ஆயிரும். சரி. அப்போ பிளட் வால்யூம் ஜாஸ்தி ஆகுது, ஹார்ட் பம்ப் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வருது. சரிங்க. அதாவது இந்த மாரடைப்புங்கிறதே இதுதான் ஒரு பேசிக் ரீசன் இல்லைங்க. ரெண்டாவது உப்பு சுவையுள்ள சரி சக்தி, உப்பு வெளியே போறது. அதாவது உப்பு, அதாவது நம்ம சாப்பிட்ட உணவானது ரசமா மாறி, ரத்தமா மாறி, சதையா மாறி, கொழுப்பா மாறி, போனா மாறி, போன் மாறவா மாறி, அப்புறம் தான் சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. திடீர்னு இன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கு கிடைக்கல. ஓகே. இப்போ இதில் நம்ம பொதுவா இந்த எனர்ஜி நிறைய செலவழிக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வரும். ஓகே. சரிங்க. ரெண்டாவது உணவுல உப்பு சுவையம், இந்த உப்பு மேக்சிமம் தான் குறைச்சிக்கிட்ட சொல்ற காரணம். ஓகே. ஓகே. இப்போ இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது இது வருவதற்கு முன்னு நம்ம கொஞ்சம் தயாரா இருக்கலாம். அந்த வருமுன் காட்போம்ங்கிற மாதிரி ஆசனம், என்னென்ன மாதிரி ஆசனங்கள் செய்தால் இதை தவிர்க்கப்படலாம் சார்? சவாசனம் செய்யணும். சரிங்க. ஒரு 20 மினிட்ஸ். சரி. சவாசனத்தில் உடம்புல 5 உடம்பு, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 5 உடம்பு நம்ம தாண்டி போயிடுவோம். ஓகே. ஆனால் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த பிரீத் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே 128 சிஸ்டோலிக் 120 18. சரிங்க. அது குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்க. கடையில் காம் ஆயிரும். அப்ப திருப்பி அது மெல்ல வர ஆரம்பிக்கும். ஓகே. இது 20 மினிட்ஸ் விடிய காலம் சவாசனம், சாயங்காலம் 20 மினிட்ஸ் செஞ்சாவே சரி ஹார்ட் அட்டாக் இதாயிரும். கண்டிப்பா. என்கிட்ட ஒருத்தர் ஓகே பைபாஸ் பண்ணுட்டாங்க. இப்போ ஈஸி நல்ல ஓகே கம்ப்ளீட்டா நல்லா இருக்காரு. சரிங்க. இப்போ இந்த மாரடைப்புங்க பல பேர் நீங்க சொல்ல மாதிரி இப்போ இடது கை வெளிச்சாலே மாரடைப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ரொம்ப வேர்த்து கொட்டினா மாரடைப்பு வந்துடும். ஸோ இந்த அறிகுறிகள் என்ன சார்? அதாவது பேசிக்கா இவருக்கு மாரடைப்பு இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது பொதுவாக அந்த அடைப்புல ஆர்டரிஸ்ல எந்த ஆர்டரியில் வருதுன்னு சரினா அதில் எழுதியிருக்கும். சரிங்க. ரைட் கர்னரி ஆர்டரியா, லெஃப்ட் கர்னரி ஆர்டரியா, சரி, லெஃப்ட் ஆன்டீரியர் டெசெண்டிங் ஆர்டரியா, சரிங்க, இது ரைட் போஸ்டீரியர் டெசெண்டிங் ஆர்டரியா, சர்க்கம்ஃப்ளெக்ஸா, ஓஎம்மா, இது எந்த இதுல வந்திருக்குன்ற அடைப்பு. மெயின் லைன்ல அடைப்புப்பட்டா கஷ்டம். சரிங்க. சப் லைன்ல ஈஸியா நம்ம சௌரியம் பண்ணிடலாம். மெயின் லைன்ல இருந்தாலும் சாப்பாடால தான் வருது ஒழிய வேற ஒண்ணு கல்லுல அடைக்கிறது. சரிங்க. அப்ப நம்ம சாப்பாடு மாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா சௌரியம் ஆயிடும். கண்டிப்பா சார். மாரடைப்பு இருக்கிறவங்க, அந்த கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் நம்புறோம். எப்படி ஆசனங்கள் மற்ற பயிற்சிகள் மூலமா தவிர்க்கலாம்னு சொல்லி காமிங்க சார். இப்போ ஹார்ட் அட்டாக் மார்படவுக்கு சவாசனம் ரொம்ப நல்லது. முதல்ல சவாசனம் நல்லா படுங்க. இப்போ மூச்சை கவனிங்க. மூச்சு போய் வர்றத அப்படியே முதல்ல போய் வர்ற மூச்சு மெதுவாக குறைஞ்சி நிற்கும். அப்புறம் திடீர்னு பெருசாக வரும், அப்புறம் நிற்கும். இப்படி நாளாக நாள் நிற்கிற நேரம் கூடி வர்ற நேரம் குறையும். அப்போ ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் எடுக்குது. ஹார்ட் எடுக்கிறப்ப ஹார்ட் அட்டாக்கு எந்த தொந்தரவும் வராது. இப்போ மெதுவாக கண்ணை திறந்து இந்த முறையில் தான் எந்திரிக்கணும். திடீர்னு எந்திரிக்கக்கூடாது. கண்ணை வலது பக்கம் திருப்பி, தலையை இடது பக்கம் திருப்பி நேர கொண்டு வலது கால் 5 விரலை மடக்கி நீட்டி, இடது கால் 5 விரலை மடக்கி நீட்டி, வலது கையை மூடி திறந்து, இடது கையை மூடி திறந்து, 2 காலையும் தொடை வரையும் ஆட்டி, 2 கையையும் ஆட்டி, வலது காலை மடக்கி, இடது காலை மடக்கி, வலது கையை மடக்கி, இடது கையை மடக்கி, 2 கையும் தலைக்கு பின்னால் நீட்டி கோர்த்து, தலை ஒரு பக்கம், முழங்கால் ஒரு பக்கம் திருப்பி, மறுபக்கம் திருப்பி எந்திரிச்சு உட்காரலாம்.
அடுத்தது பவனமுக்தாசனம். பல்லாந்து படுத்து, இது ஆட்டுக்கு ரொம்ப நல்லது. முழங்கால மடித்து 2 காலையும் நெஞ்சில் வச்சு அமுக்கணும். அமுக்கிட்டு மூக்கை தூக்கி நடு முழங்காலில் வைக்கணும். மெதுவாக கீழே இறக்கணும். காலை நீட்டணும். திருப்பி மடக்கணும். நெஞ்சில் மூச்சை விட்டணும். மூக்கு தூக்கி தொடணும். மெதுவாக இறக்கணும். காலை நீட்டிடணும். அடுத்தது உபரீதகரணி முத்திரை. இது ஆசனம் கிடையாது, ஒரு முத்திரை இது. இப்போ ரத்தமானது காலில் இருந்து இடுப்பு பாகத்துக்கு வருது, வகுறு பகுதிக்கு, அப்புறம் கழுத்துக்கு வருது, அப்புறம் தலைக்கு போகுது. சிவரசாசனம் செஞ்சதனுடைய பலன் 75% இதில் கிடைக்கும். இப்போ மெதுவாக காலை மடக்கி, மெதுவாக காலை நீட்டி, மெதுவாக நீட்டிடலாம். திருப்பி இன்னொரு அதே மாதிரி செய்யுங்க. காலை தூக்கி மெதுவாக மடக்கி, முழங்கால் நெஞ்ச இதை தொடணும். நெத்தியை மெதுவாக இறக்கணும். தலை தூக்கக்கூடாது, மெதுவாக இறக்கணும். செய்கிற மூச்சு சாதாரணமாக மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ அடுத்தது சவாசனம். இதில் சர்வாங்காசனம் செய்ய வேண்டாம். முதல்ல ஹார்ட் பேஷண்ட்டு உபரீதகரணி முத்திரை செஞ்சாவே போதும். மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்க, மூச்சு தன்னால் குறையும். அப்போ ஒரு 20 நிமிஷம் நீங்கள் படுத்திருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். திடீர்னு நிற்க, அப்புறம் நல்லா பெருசாக வரும். நாளாக நாள் நிற்கிற நேரம் கூடி வர்ற நேரம் குறையும். அப்போ ஹார்ட் அட்டாக்கு வரவே வராது. மெதுவாக தலையை கண்ணை திறந்து, தலையை வலது பக்கம் திருப்பி, இடது பக்கம் திருப்பி, நேராக வலது காலஞ்சோரில் மடக்கி நீட்டி, இடது காலஞ்சோரில் மடக்கி நீட்டி, வலது கையை மூடி திறந்து, இடது கையை மூடி திறந்து, 2 காலையும் ஆட்டி, 2 கையையும் ஆட்டி, வலது காலை மடக்கி, இடது காலை மடக்கி, வலது கையை மடக்கி, இடது கையை மடக்கி, 2 கையும் தலைக்கு பின்னால் நீட்டி கோர்த்து, தலை ஒரு பக்கம், முழங்கால் ஒரு பக்கம் திருப்பி, மறுபக்கம் திருப்பி எந்திரிச்சு உட்காரலாம்.